மேசராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பம் அப்படிங்கிற ஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். கடந்த மே 1ஆம் தேதி குரு உங்க ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசிக்குள்ள பயிற்சி ஆயிட்டாரு. அடுத்து வரக்கூடிய மே மாதம் 2025 மே கடைசி வரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசியில் இருக்க போறார். இந்த இடைப்பட்ட காலங்களில் புரட்டாசி 23 9/10/2024 இருந்து தை மாதம் 22 4/2/2025 வரைக்கும் அந்த குரு பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைஞ்சு ஏதாவது பின்னோக்கி நகர்ந்து மேஷத்துக்குள்ள வந்துருவாரானா அப்படிலாம் கிடையாது. குரு வக்ரமானாலும் வக்ர நிவர்த்தி ஆனாலும் எல்லாமே ரிஷபத்துக்குள்ளேயே முடிஞ்சிடுது. குரு வக்ர பயிற்சி எல்லாம் இந்த வருடம் இல்லை. இப்போ 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய தன வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல குரு பகவான் வக்ரமா இருக்கிறது நல்லதா கெட்டதா சார்னா மேஷத்துக்கு நல்லதுதான். ஏன்னா குரு வக்ரன்னதையும் கொஞ்சம் அப்செட் ஆகிடுவோம் மேஷம். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் வந்து உட்கார்றது நல்ல விஷயம்தான். அந்த கிரகம் வக்ரம் ஆகி போச்சுன்னா இருக்கிறதெல்லாம் நெகட்டிவாக போயிடும். வக்ர கிரகம் இயல்புக்கு மாறாக செயல்படும் அப்படின்னெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி இயல்புக்கு மாறாக செயல்பட்டு நம்மளுக்கு நல்லா இருக்கிறது கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம். 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமாகிறது மேஷத்துக்கு நல்லது தான். சின்ன சின்ன இடங்கள்ல கவனம் வேணும். அது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். தனம் வாக்கு குடும்பம் அப்படிங்கிற ஸ்தானத்துல குரு வக்ரமாகுது. பொருளாதாரம் சார்ந்த தடைகள் முழுமையாக நிவர்த்தியாகக்கூடிய வேலையை அந்த குரு பகவான் செய்வார். பாருங்க, இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலனெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவினுடைய தசா புத்தி அந்தரம் நடக்குதா, சூட்சமம், இந்த 4 விஷயங்கள் ஏதாவது ஒன்று குரு சம்மந்தப்படுதான்னு பாருங்க. நம்ம சொல்ற விஷயம் அப்படி 100% உங்களுக்கு உறுதி வரும். இப்போ குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு சூழல். பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை தீர்த்துக்கிறதுக்கு உண்டான வழி ஒரு பெரிய மனிதர் உங்க குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனமுடைய வெல்விஷர்னால உங்க குடும்ப பிரச்சனைகள் தீரும். அந்த ஒரு சூழலை இந்த வக்ரகுரு ஏற்படுத்தி தருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்க, அதை செய்ய முடியாமையே போயிட்டு இருந்தது. ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு சொல்லிட்டேன், ஆனால் இது வரைக்கும் செய்ய முடியவே இல்லை, ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்குண்டான அத்துணை வேலைகளும் செய்வீங்க. கண்டிப்பாக அந்த வாக்கு காப்பாற்றப்படும். குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த 4 மாதங்களில் 9/10/2024 இருந்து 4/2/2025 வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. நான் அதை செஞ்சு தரேன், இதை செஞ்சு தரேன் அப்படின்னு வாக்கு கொடுக்காதீங்க. சந்தோஷத்திலையும் சரி கோபத்திலையும் சரி முடிந்தளவு வாக்கு தருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வாக்கு தர்றது அப்படின்னு என்ன, ஜாமீன் போடுறதும் வேணாம். இவங்களுக்காக நான் நிற்கிறேன், இவங்க நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக நான் பரிந்துரை பண்ணுறேன், வேலைக்கு எடுத்துக்கோங்க. இல்லை ஒருத்தர் கடன் வாங்க போகிறார், அதுக்கு நம்ம ஜாமீன் போட போகிறோம், இவர் கட்டலைன்னா நான் கட்டிடுவேன், நம்பிக்கையான ஆள் தான் சொல்லி போட்டு ஜாமீன் கேட்பாங்க, கேரண்டர்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் கையெழுத்து போடக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை செய்யணும், வாக்கு கொடுக்கக்கூடாது. 2 விஷயம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய வக்ரகுரு பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு. இது 2 தான். மற்றபடி மேஷத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கானா ஒன்றும் கிடையாது. நல்லா பாருங்க, இது வரைக்கும் திருமணமாகாம குடும்பம் அமையாம இருந்துட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த வக்ரகுரு ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். திருமணமாகாம குடும்பம் அமையாம இருக்கக்கூடிய மேஷத்துக்கு கண்டிப்பா திருமணம் ஆகிறதும் குடும்பம் அமைகிறதும் இந்த வக்ர குரு அமைப்புகள்ல நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்கு. எவ்வளவோ முயற்சி பண்றேன், எனக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்க மாட்டேது. நான் எல்லா வேலையிலும் ஒழுக்கமாக தான் செய்கிறேன், மற்றவங்க எஃபர்ட் போடுறதை விட நல்லபடியாகவே எஃபர்ட் போடுறேன், இருந்தாலும் எனக்கு அந்த வருமானத்தை எட்டி பிடிக்கவே முடியல, ரொம்ப ரிஸ்கியாகவே போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டு உங்களுக்கு 100% ரிசல்ட்டை கொடுக்கும், 200% ரிசல்ட்டை கொடுக்கும். நல்ல வருமானத்தை பார்க்க முடியும். உங்களால் கையில் இருக்கிற வருமானத்தை சேமிக்கவும் முடியும். முதல்ல செலவுக்கும் வருமானத்துக்கும் சரியா போயிட்டு இருந்தது, இப்போ கையில் இருக்க காசை சேமிக்க முடியும், செலவுகள் குறையும். செலவுகளை குறைச்சு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தேடி ஓடக்கூடிய ஒரு சூழல் வக்ரகுரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல உங்களுடைய தந்தை ஸ்தானாதிபதி தான் குரு பகவான். அவர் வக்ரமாகும் போது உங்களுக்கு சில எண்ணங்கள்
விருப்பங்கள் இருக்கும். அதற்கு உங்களுடைய தந்தை எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பார், கொஞ்சமா பிடிவாதம் பிடிப்பார், நிறைய பிடிவாதம் பிடிப்பார், நிறைய பிடிவாதம் பிடிப்பார். நான் சொல்றத கேளு, இது தப்பு, இது உனக்கு ஆகாது அப்படின்னு நம்மளை கன்வீனியன்ஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மை உண்டு. நீங்க என்ன சொல்லி உங்களுடைய தந்தையை காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. அவங்க ஸ்டாண்ட்ல தான் நிற்பாங்க. அவங்களுடைய அனுபவத்தை, அவங்களுடைய நாலேஜை நம்ம மண்டைக்குள்ள புகுத்த யோசிப்பாங்க. இது தந்தை மட்டும்தான் அந்த வேலையை செய்யறாருன்னா கிடையாது. உங்களுக்கு மேல் மூத்த அதிகாரிகளும் உங்கள் மேலிருந்து உங்களை இயக்கக்கூடிய அதிகாரிகளும் இதே வேலையை தான் செய்வாங்க. டீம் லீடர் ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும், ஜெனரல் மேனேஜர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேலே யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய சிந்தனையை, திட்டத்தை உங்கள் மனசுக்குள்ளே புகுத்தி உங்களை வேலை வாங்க பார்ப்பாங்க. ஸோ இது ஒன்று நடக்க போகுது. இது குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது தந்தையினுடைய ஆதிக்கம் குடும்பத்திற்குள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஆனால் இந்த வக்ரகுரு 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், நாலேஜ், இது எதுலையும் தொந்தரவு பண்ணாது. நல்ல படிக்க வைக்கும், நிறைய நாலேஜ் கொடுக்கும், தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அப்படி எல்லா விஷயங்களுக்கும் இந்த குரு பகவான் முழு நல்ல பலனை தர காத்திருக்கிறார். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, ஆனால் இந்த குரு 2ஆம் இடத்துல இருந்தால் 6ஆம் இடத்தை பார்ப்பாரே சார். இப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு கடன், அது அதிகரிச்சிருச்சுன்னா அப்படின்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ள வந்துடுது. ஆனால் 6ஆம் இடத்தை குரு பார்க்கறது அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு கடனை குறைக்கும், அதிகரிக்காது. ஆல்ரெடி கடன் இருக்கே சார், அது என்ன பண்ணலான்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு நல்ல சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்திடும். ஆல்ரெடி கடன் பிரச்சனை மேஷத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு தான் இருக்கு சமீப காலமா. இதற்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கடன் அதிகமாயிடுச்சு, சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை, தலைக்கு மேல வெள்ளம் போயிருமோன்ற பயம் இருக்குது மேஷத்துக்கு. அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான வழியை இந்த வக்ரகுரு செய்வாரு. சமாளிக்கிறதுன்னு எப்படிங்க? கடனை கட்டுற அளவுக்கு சம்பாதித்தம் பண்ண வைப்பார், நிறைய சம்பாதிக்க வைப்பார் அப்படிங்கிறது சொல்லுது. பாருங்க, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய புத்திசாலித்தனத்தால, உங்களுடைய ஆளுமையால, உங்களுடைய செல்வாக்க சரியா பயன்படுத்தி அந்த எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமையை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். இது 2வது விஷயம். 3வது, உடல் தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா மேலும் அந்த உடல் தொந்தரவு அதிகரிக்காம பார்த்துக்குவார். அதிகமாகாது, இனிமேல் அதிகமாகாது, இது இவ்வளவுதான், இதுல இருந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா போதுமானது. இதுக்கு மேல அதிகமாகாது, பயப்பட வேண்டாம். அப்போ உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வேலையை அந்த குரு செய்வார். நோயை கட்டுக்குள்ள வைப்பார். முழுசுமா நோய் தீந்துருமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதக ஆய்வு தேவைப்படுது. ஆனா நோயை கட்டுக்குள்ள வைப்பார், கண்டிப்பா அது நடக்கும். குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப நாளா வேலை இல்லாம வேலை கிடைக்கணும்னு சொல்லி வேலைக்காக தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் உண்டாகும், கண்டிப்பா உண்டாகும். சொந்த இடத்துல இல்லாம, சொந்த ஊர்ல இல்லாம கொஞ்சம் வெளியில அவுட்டர்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அதுதான் கொஞ்சம் இங்க ட்விஸ்ட். இது சரி, ஓகே. 6ஆம் இடத்தை குரு பார்க்கறது நல்லதுதான். அப்ப 8ஆம் இடத்தை பார்க்கறது நல்லதா சார்னா, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி காத்து கொண்டிருந்த மேசராசி என்பர்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகுது. ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல பணத்தை போட்டேன், எப்படா லாபம் வரும்னு பார்த்துட்டே இருக்கேன், ஒன்றும் ஏறவே மாட்டேது, போட்டபடியே இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கிணத்துல ஓட்டக்கல் மாதிரி இருக்குதே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த குருவினுடைய வக்ர பார்வை 8ஆம் இடத்துக்கு கிடைக்கும் போது டக்குன்னு அதில் ஒரு ட்விஸ்ட் கிடைக்கும். ஆனால் கண்குத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படி அந்த கொக்கு மீனை முழுங்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கோ, கண்குத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு அந்த சம்பவம் நடக்கும்போது டக்குன்னு கேட்ச் பண்ணிடணும். இப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் அதிகப்படியான காத்திருப்புக்கு பின்பு கிடைக்கிறது, ரொம்ப முக்கியம். நம்ம போற போக்குல நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருமானா அப்படிலாம் கிடையாது. ரொம்ப வெயிட் பண்ணணும், இது நடக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்போட காத்துக்கிட்டு இருக்கணும். கண்டிப்பா நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்குது. சில நபர்களுக்கு பிஎஃப், இன்சூரன்ஸ், எல்ஐசி சம்பந்தமான விஷயங்கள்ல
காசு பணம் ரொம்ப நிலுவையாக இருந்துட்டு இருக்குது, வராமையே இருக்குது, கிராஜுவிட்டி அமௌண்ட் வரல அப்படின்னு எல்லாம் புலம்பிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கெல்லாம் இந்த வக்ரகுரு அந்த பணத்தை பெற்று கொடுப்பதற்குண்டான எல்லா வேலையும் செய்வார், மாற்றமில்லை. மனசுக்குள்ள ஆயுள் மயமெல்லாம் இருக்கும் பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு. அந்த ஆயுள் பயத்தை குறைச்சிருவார். நம்ம இன்னும் நல்லா இருக்க போகிறோம், தீர்க்காசியாக இருக்க போகிறோம், நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைக்க வைப்பார். தெய்வ நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. தெய்வ நம்பிக்கையை அதிகரிக்க வச்சிருவார் அந்த குரு பகவான், இல்லை மாற்றம் இல்லை. அதே போல அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை சரி செய்வார். அடிவயிறு சார்ந்தன்னா பிறப்புறுப்பு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சரி செய்யக்கூடிய அமைப்புகளில் குரு பகவான் தன்னுடைய அஷ்டம ஸ்தானத்திற்கு தன்னுடைய 7ஆம் பார்வை கிடைப்பது நல்லது, நல்ல அனுகூலம்னே சொல்லணும். வெளியில கொடுத்துருக்க பணம் இது வரைக்கும் எனக்கு திரும்பி கிடைக்கவே இல்லை, அதுக்காக ஏதாவது முயற்சி எடுக்கலாமா? எப்போ பார்த்தாலும் கேட்டால் இன்னைக்கு வா நாளைக்கு வா என்று போய் நாளை வா அதே மாதிரியே ஆயிடுச்சு. வெளியில கொடுத்த பணம் வரல அப்படின்னா இந்த குரு வக்ரமான காலத்துக்கு அப்புறம் வெளியில கொடுத்த பணம், ரொம்ப நாளாக நிலவில் இருந்த பணம் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துது. சார் அதெல்லாம் ஓகே சார், 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு, 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு, இந்த வக்ரமான குரு பார்க்குறாரு. ஆல்ரெடி 11ஆம் பாவத்தில் சனி பகவான் வக்ரமாக வேற உட்காந்துருக்காரு, குரு வேற 10ஆம் இடத்தை வக்ரமாக பார்க்குது, 10 குடியரும் வக்ரம், குருவின் பார்வையும் வக்ரமாக இருக்குது. இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, குரு பார்வை 10ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள், புதுசாக தொழில் வாய்ப்புகள் உருவாகிறது தடப்படுது இல்லைன்னு சொல்ல. புது தொழில் வாய்ப்புகள் உருவாகாது. புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்கிட வேணாம், அதனால செலவுகள் அலைச்சல் உண்டாகும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இருக்கிற தொழிலை மந்தப்படுத்தாது, இருக்கிற தொழிலை நல்ல பூம் பண்ணி போகிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்யும். கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் தடைகளுக்கு பின்பு நல்லபடியாக நடந்துடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த குரு பகவான் ஏற்படும். சின்ன சின்ன தடைகளை கொடுப்பார் தொழிலில், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தடைகளுக்கு பின்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திடுவார், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பை கொடுத்துருவார். இப்போ என்ன குரு என்ன பண்ணுது, 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தவறுகள் செய்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ அதை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம், தவறை திருத்திட்டு நம்மளே டெவலப் பண்ணிக்கிறோம். உறவுகள்கிட்ட கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா, முதல்ல உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தார்கிட்ட நெருங்க வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தார்கிட்ட நெருங்க வேண்டாம். அதன் மூலமாக பலவிதமான இன்னல்கள் வரும். முக்கியமாக பெரியம்மா அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய மாமியாராக வரலாம். மேபி மாமியார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டாலே கவனமாக இருந்துருங்க. மாமியாருங்கிற வார்த்தை வந்துட்டாலே கவனமாக இருங்க. அந்த உறவு அவர்களுடைய சிந்தனையை, அவங்களுடைய ஐடியாஸை, அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட திணிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க நடந்துக்க போகிறாங்க. உங்களுடைய கருத்துக்கும் அவங்களுடைய கருத்துக்கும் ஒத்து வராது இந்த காலகட்டம், கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படிங்கிறது சொல்லுது. 2வது தாய்மாமன் உறவு. தாய்மாமன் உறவு இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதுவும் அதே வேலையை தான் செய்யுது. நம்ம சொல்றதுக்கு ஆமா சாமி போட்டிருந்த தாய்மாமன் இப்போ நீ சொல்றதெல்லாம் தப்பு, என்னத்தை பதிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி நம்மளை திருப்பி கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நம்ம நடந்துக்குவாங்க. ஸோ அப்போ இந்த உறவுகள்கிட்ட கவனமாக இருக்கணும் சாமி அப்படிங்கிறத அந்த குரு பகவான் சொல்றார். ஓகே, நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த நெகட்டிவை நல்லபடியாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, சிம்பிள். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 9ஆம் அதிபதி 12க்கும் உடையவர் இல்லையா? அப்போ அந்த குரு பகவான் 9ஆம் அதிபதி வக்ரம் அடைகிறதுனால என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, முதல்ல குலதெய்வ வழிபாடு செய்யறது சிறப்பான மாற்றங்களை தரும். இரண்டாம் பட்சமா நல்லா பாருங்க, 2ஆம் பட்சமா பிரம்மா, திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஒரு தடவை போயிட்டு வரலாம். ஏன்னா நீங்கள் கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் வச்சுருப்பாங்க வெளிப்பிரகாரங்களில். அப்படி இருக்கும், அங்கே பிரம்மாவுக்கு வழிபாடை செய்யலாம். எப்போ? பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் செய்துட்டு வர்றது நல்லது. குரு பகவான் அபரிவிதமான பொருளாதார முன்னேற்றத்தை வக்ரமடையும் காலங்களில் மேஷத்திற்கு தந்தே தீருவார். மேலும் மேசராசி என்பர்கள் எல்லா விதத்திலும் நன்மைகள் பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு
இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.